Hey, hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ட்டு after long time long video போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். and இது பாத்தீங்கன்னா கேக் வீடியோ கிடையாது. நான் ரெசினா ட்ரை பண்ணியிருந்தேன். சோ அதை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணனும்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ரெசினா ட்ரை பண்ணி ரொம்ப அழகா டர்ன் அவுட் ஆயிடுச்சு. என்ன மாதிரி யாரனா பிகினரா ரெசினா பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால தான் ஷேர் பண்ணனும்னு ஆசைப்பட்டேன். இப்போ அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கேன். பிகினர் கிட் ரெசினா வாங்கியிருந்தேன். சோ இதுல பாத்தீங்கன்னா 3:1 ரெசின் ஹார்ட்னர் ட்ரை ஃப்ளவர் bunch of key and கொஞ்சம் glitter mica powder resin mix பண்ண use and through glass and stick and gloves இது எல்லாமே கொடுத்திருந்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி நீங்களும் பிகினரா இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத எண்ட் வரைக்கும் பாருங்க. சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போற ரெகுலர் வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ரெசின் போட்டோ கிளாக் தான் பார்க்க போறோம். அதுக்காக நான் 2:1 ரெசின் எடுத்திருக்கேன். 2:1 resin and hardener யூஸ் பண்ண போறோம். ஆனா பிகினர் கிட்ல 3:1 resin and hardener இருக்கும். நான் அது எனக்கு கம்ஃபர்டபிள் இல்லைன்னு நான் அது யூஸ் பண்ணல. உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருந்தா நீங்க அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் மைக்கா பவுடர், கோல்ட் லீஃப், சில்வர் லீஃப், கொஞ்சம் பேர்ல்ஸ் இதெல்லாம் தான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் கிளாக்குக்காக MDF போர்ட் 12 இன்ச்ல எடுத்திருக்கேன். அது பேக் சைடுல மாஸ்கிங் டேப் போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன். நம்ம ரெசின் போர் பண்ணும்போது பேக் சைடு டிராப் ஆகி அன்இவனா இருக்கும். சோ அது தடுக்கிறதுக்காக தான் மாஸ்கிங் டேப் போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும். அண்ட் பினிஷிங் ஆயிட்ட பிறகு இந்த மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லா மாஸ்கிங் டேப் போட்டு நான் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். சோ இந்த கிளாக் செட் பாத்தீங்கன்னா நான் பிளிப்கார்ட்ல தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். நான் யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபுல்லா கவர் பண்ணி முடிச்சுட்டு இந்த MDF போர்ட்ல நான் ஒயிட் அக்ரிலிக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த கலர் சூஸ் பண்றீங்களோ பேஸா அந்த கலர் கொடுத்துக்கோங்க. நான் சூஸ் பண்ணிருக்கிற கலர் ஒயிட் அண்ட் கோல்ட். அதனால ஒயிட் கலர் எடுத்து இந்த MDF போர்ட்ல ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பெயிண்ட் பிரஷ் இருந்தா கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சென்டர்ல இருக்கிற ஹோல்ஸ் வந்துட்டு கவர் பண்ணணும். அந்த ஹோல்ஸ் கவர் பண்ணலன்னா ரெசின் அதுள்ள போயிட்டு ஹார்ட் ஆயிடும். சோ நம்ம அதை எடுக்க முடியாது. அதனால மாஸ்கிங் டேப் வச்சு இந்த மாதிரி நான் கவர் பண்ணிக்கிறேன். ரெசின்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னா சேஃப்டி ப்ரிகாஷன் ரொம்ப முக்கியம். சோ அதனால ஹேண்ட் கிளவுஸ், மாஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. சோ ரெசின்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட். நான் ரெசின் 60 கிராம் எடுத்துக்கிறேன். அண்ட் ஹார்ட்னர் 30 கிராம் எடுத்துக்கிறேன். நான் 2:1 ரெசின் யூஸ் பண்ணதுனால 2 part of resin 1 part of hardener யூஸ் பண்றேன். இது நீங்க 3:1 யூஸ் பண்றீங்கன்னா 3 part of resin 1 part of hardener இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். கப்லயோ இல்ல ஸ்பூன்லயோ மெஷர்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வெயிங் ஸ்கேல் வச்சுதான் மெஷர்மெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம தப்பான மெஷர்மெண்ட் நம்ம செய்யும் போது ரெசின் ஹார்ட் ஆகாது, பிளெக்சிபிளா ஆகும். அதனால எப்பயுமே வெயிங் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி ரெசின் ஆட் பண்ணுங்க. இப்போ ரெசின்ல நான் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நான் ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரே டைரக்ஷன்ல தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஹேர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். சோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரே டைரக்ஷன்ல ஒரு 10 மினிட்ஸ் அது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்காங்க. நம்ம ஒர்க் பண்ற இடம் மெஸ்ஸியாவது இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பேப்பர் இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்காங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ரெசின் எடுத்து 2 பார்ட்டா டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி 2 பார்ட்டா டிவைட் பண்றேன்னா 1 பார்ட்ல கோல்ட் கலர், 1 பார்ட்ல சில்வர் கலர் கொடுக்க போறேன். அண்ட் நான் மைக்கா பவுடர் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ என்கிட்ட பிக்மெண்ட் கலர் இல்லை. அதனால பவுடர் யூஸ் பண்ணும் போது எப்பயுமே ஒன் திங் ஞாபகம் இருக்கணும், நம்ம டைரக்டா போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நிறைய லம்ப்ஸ் ஃபார்ம் ஆயிடும். பவுடர் இருக்கிறதுனால சரியா மிக்ஸ் ஆகாது. அதனால கொஞ்சமா எம்டி கிளாஸ்ல நான் சேர்த்துக்கிறேன். அதுல கொஞ்சமா ரெசின் போர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எதுல யூஸ் பண்றோமோ அதுல டைரக்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால அதுல லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாது. பவுடர் நல்லா ஈஸியா மிக்ஸ் ஆகும். இதுவே நீங்க பிக்மெண்ட் கலர் இல்ல ஆல்கோஹால் இங்க் சேர்க்கறீங்கனாக்கா நீங்க ரெசின்ல டைரக்டாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்ல நம்ம கலர் சேர்க்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமா ரெசின்ல மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நிறைய ரெசின்ல சேர்க்கும் போது சீக்கிரம் ஈஸியா மிக்ஸ் ஆயிடும். ஸோ லம்ப்ஸ் எல்லாம் இல்லாத இருக்கும். அதனாலதான் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறது. இப்போ கோல்ட் கலர் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது சைட்ல இருக்கட்டும். இப்போ சில்வர் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன்.
இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்காங்க. நீங்க ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ண எடுத்தா நீங்க கையில கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் ஆனால் இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்காங்க. ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணும், கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. இப்போ ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுட்டு கோல்டு கலர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொடுத்துக்கிறேன் டிசைன் மாதிரி. இப்போ நீங்க சில்வர் கோல்டுக்கு பதில் வேற எந்த கலர் வேண்டாலுமே கொடுக்கலாம். நான் கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கணும்ட்டு சில்வர் அண்ட் கோல்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோல்டு கலர் பாத்தீங்கன்னா ஸ்டிக்ல ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேவ் மாதிரி வர்றதுக்காக தான் ஹேர் ட்ரையர்ல ஸ்ப்ரெட் பண்ண எடுத்து நீங்க ஸ்டிக் வச்சு மிக்ஸ் பண்ணீங்கன்னாக்கா ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிடும். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுட்டேன். இது எல்லாமே ஹோம் டிசைன் தான், உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். நான் எது பார்த்துமே பண்ணல, என்னோட மைண்ட்ல எது இருக்கோ அதுதான் பண்றேன். இன்னும் கொஞ்சம் மீதியான கோல்டு கலர் இருந்துச்சு, அதுவும் மேல ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் ஹேர் ட்ரையர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஓவர் நைட் ட்ரை பண்ணி எடுத்துட்டு வரணும். ட்ரை பண்ணும்போது எந்த டஸ்ட்டுமே அது மேல விழுவாத மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நான் ட்ரை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓவர் நைட் ட்ரை பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போட்டோ பிக்ஸ் பண்ண போறோம். சோ எங்களோட போட்டோ பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். 6 inch ரவுண்ட்ல கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். போட்டோ பிக்ஸ் பண்ணும்போது கரெக்டா சென்டர்ல இருக்கான்னு பார்த்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த MDF போர்ட்ல சென்டர்ல நம்ம கவர் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் அதுவும் எடுத்துடுறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் போட்டோ ஸ்டிக் பண்ணும். போட்டோ ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்ன சென்டர் ஹோல் எதுன்னு பார்த்துட்டு போட்டோக்கும் லைட்டா ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சின்னதா டிப்ஸ் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா, ரெசின் வெட்டா இருக்கும் போது எப்பயுமே போட்டோ பிக்ஸ் பண்ணக்கூடாது. ரெசின் நல்லா ட்ரை ஆயிட்ட பிறகு ஒண்டி தான் போட்டோ பிக்ஸ் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயமும் பார்த்துக்கணும், போட்டோ வந்துட்டு நார்மல் பிரிண்டர்ல இருக்கக்கூடாது. 260ல இருந்து 270 GSM திக்னஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டோ உங்களுக்கு கிடைக்கலனாக்கா போட்டோ லேமினேட் பண்ணி அதுக்கப்புறமா பிக்ஸ் பண்ணுங்க. நீங்க நார்மல் பிரிண்டர் போட்டோ யூஸ் பண்ணீங்கன்னாக்கா போட்டோ ஃபுல்லு வெட் ஆயிடும். ஸோ போட்டோவே ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். அது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. போட்டோ ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சைட்ஸ் எல்லாம் பேர்ல்ஸ், கோல்ட் பீட்ஸ் அந்த மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அண்ட் சென்டர்ல கொஞ்சம் ட்ரை ஃபிளவர்ஸ், கோல்ட் லீவ்ஸ், சில்வர் லீவ்ஸ், கிளிட்டர் இதெல்லாமே கொடுக்க போறேன். எல்லாமே ஃபெவிகால் வச்சு தான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயமும் ஞாபகம் இருக்கணும், எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்ட பிறகுதான் ரெசின் போர் பண்ணணும். நீங்க ஸ்டிக் பண்ணதுக்கு முன்ன ரெசின் போர் பண்ணாக்கா எல்லாமே மேல மெதுக்கிட்டு வரும். ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்றீங்கனாக்கா அட்லீஸ்ட் ஒரு ½ an hourக்கு எல்லாமே ட்ரை ஆயிட்ட பிறகு ரெசின் போர் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க ஃபெவிக்விக் அந்த மாதிரி வச்சு ஸ்டிக் பண்றீங்கனாக்கா உடனே ஸ்டிக் ஆயிடும். ஸோ நீங்க உடனே ரெசின் போர் பண்ணிக்கலாம். இப்போ கிளாக் நம்பர்ஸ்மே நான் ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே நான் ஃபெவிகால் வச்சு தான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். என்கிட்ட சின்னதா கிளாக் இருந்துச்சு, அது வச்சு அந்த நம்பர்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கினேன். இப்போ ஃபைனலா எல்லாமே ட்ரை ஆயிட்ட பிறகு நான் ரெசின் மெஷர்மெண்ட் பண்ணிட்டு போர் பண்ணிக்கிறேன். ரெசின் 2:1 தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் 90 கிராம் அளவுக்கு தான் நான் போர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போர் பண்ணிட்ட பிறகு ஹேர் ட்ரையர் வச்சு எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் எதுனா ஃபார்ம் ஆகுற மாதிரி இருந்துச்சுனாக்கா ஹாட் கன் இல்லைன்னா ப்ளூ டார்ச் யூஸ் பண்ணுங்க. ப்ளூ டார்ச், ஹாட் கன் யூஸ் பண்ணும் போது மேலே தூக்கி யூஸ் பண்ணுங்க, கிட்ட யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இது ஓவர் நைட் நம்ம ட்ரை பண்ணி எடுத்துட்டு வரலாம். இப்போ மார்னிங் ட்ரை பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட கிளாக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. இப்போ நம்மளோட வேலை இன்னமும் முடியல. ஸோ இது சைட்ல இருக்கிற மாஸ்கிங் டேப்லாம் ரிமூவ் பண்ணணும் அண்ட் சென்டர்ல கிளாக் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் இது ஃபுல்லாவே ஃபினிஷிங் ஆகும். ஸோ இப்போ மாஸ்கிங் டேப்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாஸ்கிங் டேப் ஒரு சமயத்துல ஹார்டா இருக்கும். அப்போ ரிமூவ் ஆகலைனாக்கா ஹாட் கன் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ப்ளூ டார்ச் யூஸ் பண்ணுங்க. லைட்டா யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி எடுக்கும் போது ஈஸியா ரிமூவ் ஆயிடும். மாஸ்கிங் டேப் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால ப்ளூ டார்ச் யூஸ் பண்ணி தான் நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணேன். அண்ட் பேக் சைட்ல உங்களுக்கு அக்கர்லிக் பிளாக் கலர் வேணும்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இன்னமும் நல்லா நீட் ஃபினிஷிங்கா இருக்கும். நான் இன்னைக்கு பண்ணல, நெக்ஸ்ட் டே தான் பண்ண போறேன். எனக்கு டைம் இல்லை, நிறைய கேக் ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால. அண்ட் இது பின்னாடி பேக் ட்ரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா கிளாக் ரெடி ஆயிடும். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த மாதிரி யாருன்னா ரெசின் ஆர்ட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடா இருந்தாக்கா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த கிளாக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஒரு லைக் கொடுத்துடுங்க. இதே மாதிரி ரெசின் ஆர்ட் வீடியோ போடுங்கன்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுல நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வீடியோ நெக்ஸ்ட் ரெசின் ஆர்ட் பத்தி நான் அப்லோட் பண்றேன்.
அவ்வளோதான், கிளாக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ்.